2026ல மீண்டும் அதிமுகவின் நல்லாட்சி அமையும்னோ, மக்கள் மனம் குளிரும் வகையில சிறப்பான ஆட்சியாக அது அமையும்னோ, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில, அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கட்டில் அமர வைக்கும் முயற்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் சிவகங்கை பயணத்தை முடித்துவிட்டு பரமக்குடிக்கு வருகை தந்த அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களுக்கும் நிறைவேற்றப்படும் என அவர் கூறியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்க மக்கள் கூட்டம் அலைமோதியதால் அவர் உற்சாகமடைஞ்சிருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மிளகாயும் பருத்தியும் விளையும் பரமக்குடி தொகுதியில் மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசு இனி தேவையில்லை என அனைத்து தரப்பு மக்களின் ஒருமித்த குரலுக்கு ஓங்கி ஒலித்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி அமைக்கும் எனும் மக்கள் மனம் குளிரும் சிறப்பான ஆட்சியாக அது அமையும்னு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு.